வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்குமா, நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போயிடுச்சு. இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்கு கடந்த 1.5 வருடமாக 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்து பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் பயிற்சியாக்கி ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கும் கேது பகவான் 10ஆம் இடத்துக்கும் போகிறாங்க. இந்த 4ஆம் இடத்துல ராகு 10ஆம் இடத்துல கேது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? 10ஆம் இடத்துல கேது தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு. தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேது சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பை கொடுப்பாரு. வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நீண்ட நாட்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு வெளிநாடு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய கேது பகவான் வெளி மாநிலம் வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பு கொடுப்பாரு இந்த காலகட்டத்தில். ஏன்னா அது தொழில் ஸ்தானம். ராகு கேது தான் வெளி மாநிலம், வேறு மொழி, வேறு இனம் பேசக்கூடியவங்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட கேது விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரும்போது வெளிநாடு வாய்ப்பை சில பேருக்கு கொடுக்கும். சிலர் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். 10ஆம் இடத்துல இருக்க கேது சிலருக்கு தொழில் வேலை ரீதியாக இடைஞ்சல்களையும் மன சங்கடங்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல இருக்க ராகு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், வீடு மனை வாகன ஸ்தானம், சுகஸ்தானம். இந்த இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் விருச்சிக ராசி நண்பர்களுடைய தாயாருக்கு சில தொந்தரவுகளை உடல் ரீதியாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் பழுது பார்க்கறது, வண்டி வாகனங்கள் ரிப்பேர் பண்ணுறது, வேறு வண்டி வாகனங்கள் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீடு மனை வாகன ஸ்தானம் தான் அந்த 4ஆம் இடம். தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட 4ஆம் இடத்துல ராகு வரும்போது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, பழுது பார்க்குறது, டெமாலிசேஷன் பண்ணுறது, ஆல்ட்ரு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வைப்பார். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வீட்டில் ரிப்பேர் பண்ண வைப்பார். புதுசாக வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார். அதாவது வீட்டு உபயோகப்படும் கிரைண்டர், மிக்சி, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, ஏசி, இந்த மாதிரி சொகுசான ஆடம்பரமான பொருட்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து சரி பண்ண வைப்பார். சிலருக்கு புதுசாக வீட்டு உபயோகப் பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வாய்ப்பையும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் அமையும். சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுப்பார். 4ஆம் இடத்துல ராகு வரும்போது சில நிலைகளில் பிரம்மாண்டமான வீட்டை கொடுத்துருப்பாரு. சில பேர் கீழே குடியிருக்கிறவங்க இந்த 4ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது மாடிக்கு குடி போவாங்க. கீழே குடியிருந்துட்டு இருப்பாங்க, மாடி காலியாக இருக்கும், இல்லை மாடி வாடகை கொண்டு வச்சுருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க மாடிக்கு போகிறதுக்கு, மாடியில் போய் குடியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் சுகஸ்தானம் அப்படின்றதுனால இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் சிலருக்கு அலர்ஜி, அதாவது அலர்ஜி, தோல் வியாதி அப்படிங்கிற வகையில் சில தொல்லைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் விருச்சிக ராசி நண்பர்கள் தாயாரோட உடல்நிலையும் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய கெடுதல் இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் செய்யாது. விருச்சிக ராசி மாணவ மாணவியர்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த தடவை நல்லது. ஏன்னா 4ஆம் இடம் வந்து உயர்கல்வியை செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல வரக்கூடிய ராகு உயர்கல்வியில் சில தடைகளை, பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கல்வி வகையில் மாணவ மாணவியராக இருந்தால் கல்வியில் பொறுமையாகவும் கவனமாகவும் படிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பெரிய கெடுதல் இந்த ராகு கேது பயிற்சியால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்காது. சில நன்மைகளும் உண்டு. வீடு, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரு பண்ணுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் இந்த ராகு கேது பயிற்சியில் நடக்கும். வெளிநாடு வாய்ப்பு நான் சொன்ன மாதிரி கிடைக்கும். இந்த ராகு கேது பயிற்சி ஓரளவு நல்ல பயிற்சினே இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சொல்லலாம். மற்றபடி பெரிய கெடுதல் எதுவும் இந்த ராகு கேது பயிற்சினால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிடையாது என்பதே நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
நான் உங்கள் கும்பர் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.